அத்தரும் தூங்கிட்டாரா? நாம அத்த ரூமுக்குள்ள போயிட வேண்டியதுதான். குட் நைட். அப்பா என்ன கௌசல்யா போன உடனே வந்துட்ட? அத்தை அவர் நல்லா இழுத்து போத்திட்டு சூப்பரா தூங்குறாரு. அத்தை எழுந்துக்க மாட்டான்ல? சான்ஸே இல்ல. நாம தைரியமா இருக்கலாம் அத்தை. சரி சரி சரி. ஐயோ இன்னும் 5 நிமிஷம் தாண்டி இருக்கு. போன் வந்துரும். வெயிட் பண்ணலாம். ஐயோ 5 நிமிஷம். என்ன எங்க போற? இருங்க அத்தை, நான் போய் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்? என்ன அத்தை, பகல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரில அது கூட பேசாதேன்னு சொல்லுவாங்க. நாம கேர்ஃபுல்லா இருக்கோம்ல. கரெக்ட். போய் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு. வந்துடுறேன். ஜன்னல் அந்த பக்கம் இருக்குடி. பரவாயில்ல அத்தை, முதல்ல கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ அடுத்தது பாத்ரூம் தானே. அப்பா நல்ல முடி இருக்கு. அப்பா கரெக்டா இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? அப்பாடி. ஐயோ இப்பதான் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஹலோ சார், ஐ எம் பண்டி பாய் சார். வாட் சார் சரியா கேட்கல சார். ஐயோ கேட்கல சார். ஐயோ குடுக்கத்த நான் பேசுறேன். ஹலோ சார், நான் தான் என் அத்தையோட மருமக பேசுறேன். ஆமா சார். ஆமா. பிரைஸ் பணத்தை நீங்க டாலரா தருவீங்களா இல்ல இந்தியன் மணியா தருவீங்களா சார்? டாலராவா? நோ ப்ராப்ளம் சார், நாங்க மாத்திக்கிறோம். சார் பிரைஸ் எப்ப அனுப்புவீங்க? எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? இதுங்க ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம் பார்த்தா உள்ள வச்சு போட்டாங்களே. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. ஓகே சார், நம்பர் அனுப்புங்க, நாங்க உங்க அக்கவுண்ட்ல பணம் அனுப்புறோம். ஓகே சார். தேங்க் யூ சார். என்னமா சொல்றாங்க? அத்தை ஏதோ சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கான். உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணுமா? அவங்க அக்கவுண்ட்ல 10,000 போட சொல்றாங்க. 10,000-மா? ஏன் அத்தை 10,000 வாயை பொளக்குறீங்க? நமக்கு அப்படியே மில்லியன் கணக்குல பிரைஸ் வரப்போகுது. அதுக்காக நம்ம 10,000 கூட கட்டக்கூடாதா? அதுக்கு இல்லடி, மாதவன் என் அக்கவுண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கான். நாளைக்கே அதை எடுத்து அவன் அக்கவுண்ட்ல போட்டுருவான். சரிங்க அத்தை, நாளைக்கு காலை நம்ம பேங்க் கிளம்புறோம். நீங்க ரிலாக்ஸா தூங்குங்க. குட் நைட். குட் நைட். ஐயோ அத்தை, பாத்ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. ஐயோ திருடனா இருக்குமோ? ஐயோ இப்ப என்ன பண்றது? பயப்படாத 2 பேர் இருக்கோம்ல, ஒருத்தர் அடிக்க மாட்டோமா? இரு நானு உருட்டுக்கட்டை எடுக்கிறேன். எனக்கு கொடுங்க அத்தை. தரேன். இந்த பாரு, நீ என்ன பண்ற, நீ கதவை திறக்கிற, நான் ஒரே போட மண்டையில போட்டுறேன். போ. மாதவா, ஏடா இதுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? அது பாத்ரூம்குள்ள என்ன பண்ணுவாங்க? ஏங்க நம்ம ரூம்ல தான் பாத்ரூம் இருக்குல? அது அங்க தண்ணி வரல, அதான் இங்க வந்தேன். தண்ணி வரலையா? ஆமா. இருக்காதே, சாயந்தரம் தான் நான் மோட்டர் போட்டேன். அப்படியே தண்ணி வரல. சரிங்க, நான் பாத்ரூம் கதவை லாக் பண்ணும்போது நீ கத்திரீங்களா? நீ லாக் பண்ணுவ, கத்தினே லாக் பண்ணு. இல்ல தள்ளுங்க. நீங்க தள்ளுங்க. அது நான் தானே. என்ன இது? ஏய் என்ன புள்ளடி இவ? அப்பா கொஞ்ச நேரத்துல ஷேக் ஆக்கி விட்டானேடி. ஐயோ என்ன? இல்லத்த, இவர் இங்க இருந்து வெளிய வந்தாருனா அப்போ எங்க ரூம்ல படுத்துட்டு இருந்தது யாரு? ஓடி போய் பாரு. ஐயோ பாரு. ஏதாவது ஒண்ணுனா என்ன கூப்பிடுறீ? அத்தை ஐயோ அத்தை, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. சீக்கிரம் வாங்க. இப்ப கௌசல்யா, இவ்வளவு காலையில ரெடியா நிக்கிற, எங்க போற? கொஞ்சம் வெளியே போறேங்க. பின்ன
இப்படி ரெடி ஆயிட்டு துணி தேக்க போவாங்க, வெளியே தான் போவாங்க. எங்க போறேன்னு சொல்லு. ஒரு முக்கியமான வேலையா போறேங்க. என்ன முக்கியமான வேலை? கல்யாணம். எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயா ஜோக் அடிக்கிறியா லூசு? வேற யாருக்கா கல்யாணமா? அது கிளம்பி போறியான்னு கேக்குறேன். யாருக்கும் கல்யாணம் நடந்தா நான் எதுக்குங்க போனோம்? ஷோ, உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். காலடி கடுப்பத்தாத. எங்க போறேன்னு சொல்லு. கௌசல்யா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? நானும் ரெடி. நீ ரெடி தானே? ரெடி தானே? ரெடி அத்தை. நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேன், நீங்க தான் லேட். ஐயோ, நானும் ரெடி ஆயிட்டேன் பாரு. ரெண்டு பேரும் எங்க கிளம்புறீங்க? ஷோ, ஐயோ இருடா, நான் எதையோ மறந்துட்டேன். எதை மறந்தாங்க? ஐயோ, இவர் வேற நோட் பண்றாரே. என்ன நடக்குதுங்க? நடக்கலங்க. செயினை மறந்துட்டேன். ஐயோ செயினை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு போடாம வந்திருக்கீங்களா? எங்கம்மா கிளம்பிட்டீங்க? இருடா பத்தியா, செயினை போல ஞாபகப்படுத்த, அதுக்குதான் உள்ள போன வேற எதையோ பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன நடக்குதுங்க? ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஓகே. எங்க போறீங்கன்னு சொல்லி தொலைக்கிறீங்களா? ஏண்டா போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறீ? அறிவு இருக்கா? இருக்கு. போனதுக்கு அப்புறம் எங்க போற கேட்க முடியுமா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்கலாம்ல. வந்ததுக்கு அப்புறம் எங்க போறீங்கன்னு கேட்க முடியுமா? சோ, அப்படி கேட்க முடியாதா? எங்க போனீங்க, என்ன பண்ணுனீங்கன்னு கேட்கலாம்ல. ஏன் இப்ப சொன்னா கெட்டு போற உங்களுக்கு? ஐயோ, சொல்ல முடியாதுடா, சொல்ல முடியாது. நாங்க சொல்லவும் கூடாது. பாருங்க, எதுவுமே சொல்லாம இந்த வீட்டை விட்டு தாண்டவே முடியாது. ஏங்க போகும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க போற இடம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய், நீ பேசாத. எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க போணும். டேய், நான் சொல்றேன் இப்போ. சொல்லு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி பெரிய மனுஷி ஆயிட்டா. பெரிய மனுஷி? இது என்ன? உன் ஃப்ரெண்ட் இப்பதான் பெரிய மனுஷனாங்களா? ஐயோ, என் ஃப்ரெண்டோட பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டாடா. அவளை இன்னைக்கு தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஏன் இது வரைக்கும் வீட்டை விட்டு துரத்தி வச்சிருந்தாங்களா? ஐயோ, இதுக்குதான் உங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்றது கிடையாது. இப்படி நீ கேனத்தனமா கேள்வி கேட்ப. அதெல்லாம் விட. இது பாரு, இங்க பாருடா, முதல்ல நாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம். அதுக்கப்புறமா உன் பேச்செல்லாம் நாங்க கேக்குறோம். முதல்ல நீ வீட்டை பூட்டிட்டு ஆபீஸ் கிளம்பு. எங்க கிட்ட இன்னொரு சாவி இருக்கு. அப்புறம் இந்த டிஃபன் எல்லாம் எதுவுமே நாங்க இன்னைக்கு செய்யல. போற வேளை ஏதாவது ஹோட்டல் இருக்கும்ல, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. புரியுதா? கௌசல்யா, வா கிளம்பலாமா? ட்ரெஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கு. அத்தை, என் படம் நல்லா இருக்கா? என் படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஐயோ, உனக்கு எதிரி கண்ணம்மா, நீ எதை கட்டினாலும் அழகாத்தான் இருப்ப. என்னம்மா தலை சுத்துதுமா எனக்கு? ஏண்டா மாமியார் மருமகளும் அப்படியே குழையறீங்க? டேய், ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன்ல உனக்கு, நாங்க மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம். அதுல எவனும் தலையிட கூடாதுன்னு. புரியுதா? பாய், வாமா போலாம். ஐயோ, நான் ஹேண்ட்பேக் மறந்துட்டேன். நீ எடுத்துட்டு வா. நான் மெதுவா நடந்து போயிட்டு இருக்கேன், நீ ஃபாஸ்டா வந்துரு. டேய், வீடு பத்திரம், ஜாக்கிரதை. நீ சீக்கிரமாமா. ஐயோ, என்ன இவ சண்டை போட்டுக்கிறத விட ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வானிலவும் மதியும் கடல் காற்றும் நிலவும் ஒளியும் மின்னல் மழையும் எதுவும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், சரக்கு விலையை ஏற்றிவிட்டான். ஓ ஓ
அவ்வளவு பணமும் வந்துரும் அத்தை. வந்துரும் அனுப்புறேன்னு சொல்லிருக்கானே. ஆமா இது எடுத்து வர்றது அத்தை. ஐயோ லாரியிலேயே கொண்டு வரோன்னே வச்சுக்கயே. ஆனா அவ்வளவு பணத்தை எங்க மறைச்சு வைக்கிறது? அது ஏதா பண்ணிக்கலாம் அத்தை. மல்லி எவ்வளவுமா? 30 ரூபாய்மா. சரிம்மா. அத்தை உங்களுக்கு ஜாதி பிடிக்கும்ல, நீங்க முதல்ல அதை வச்சுக்கோங்க. இரு முதல்ல உனக்கு தான் மல்லிப்பூ. 2 முழம் எடுத்துக்கேம்மா. வைக்கிறேன். உங்களுக்கு ஜாதி மல்லி. அதான் திரும்புங்க. என்னடா இது கீரியும் பாம்பு ஒன்னா சுத்துது? இது நல்லது இல்லையே. இந்தாமா 10 ரூபாய் நீயே வச்சுக்கோ எக்ஸ்ட்ரா. ரொம்ப நன்றிமா. சரி பாஸ். கௌசிமா நல்லபடியா 10,000 அவன் சொந்த அக்கௌண்ட்ல நாம போட்டாச்சு. இனிமே அவன் நமக்கு பணத்தை அனுப்பிடுவான். அப்புறம் என்னத்த உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும்ல. ஐயய்ய என்னடி நீ அப்படி சொல்ற? என்னமோ ஏன் லைஃப் ஸ்டைல்னு தனியா பிரிக்கிற? நம்ம லைஃப் ஸ்டைல்னு சொல்றா கண்ணு. எனக்கு பணம் வந்துச்சுன்னா அது உனக்கும் வந்த மாதிரி தானே. அப்படியா அத்த? என்ன கண்ணம்மா அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? கருவேப்பிலை கொத்து மாதிரி எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு மருமக நீ தானே. உனக்கு இல்லாமையா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு பணம் வர விஷயத்த இதுக்காக நம்ம 10,000 போட்டதையும் நம்ம யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. முக்கியமா இந்த ஓசி மாமி, இந்த குலோத்துங்கன், கொலம்பஸ் 3 பேருக்கும் தெரியவே கூடாது. அத்த நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். தேவைப்பட்டா இன்னையோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிடுறேன். அது மட்டும் பத்தாதுடா கண்ணம்மா. பணம் வந்த உடனே அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி அதுங்களை இந்த ஏரியாவை விட்டே அடிச்சு துரத்தணும். அப்பதான் நாம ஹாப்பியா இருக்க முடியும். ஆமா அத்தை, நீங்க சொல்றது 100% கரெக்ட் தான். அப்படியே செஞ்சிடலாம் அத்தை. ஐயோ என்ன கடமா செஞ்சிடலாம் சந்தேகமா சொல்ற? செஞ்சிடலாம் சந்தோஷமா சொல்லு. செஞ்சிருவோம். அது வா போலாம். ஐயோ அந்த மாதிரிலாம் இல்ல பாஸ். ஐயோ அப்படிலாம் இல்ல பாஸ். ஏன் பாஸ் என் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயமே வராதா? உன் மேல யாருக்குமே நல்ல அபிப்பிராயம் வராதுடா. ஏன்னா அந்த மாதிரி ஜென்மம் பார்க்கற காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. ஆனா பயங்கர கெட்ட புத்திரா உனக்கு. யார்? எனக்கு. பின்ன பாஸ் ஒரு அப்பாவை பார்த்து இப்படி அபாண்டமா பேசுறீங்க. நீ அப்பாவி இல்லடா, அடப்பாவி. காரியானா கால கூட பிடிப்ப. அப்புறம் கழுத்துல இருக்க கூட தங்க மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சரி உன்னை யார் துரத்தது இப்படி ஓடுற? என்ன யாரும் துரத்தலையா? அப்புறம் இதுல ஓடி வந்த ரோட்ல அதிர்ச்சியான விஷயத்த ஒண்ணு பார்த்தேன். என்ன உன் மூஞ்சி ஏதாவது கண்ணாடியில பாத்துட்டியா? ஏன் பாஸ் ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? சொல்றத கேளுங்க. சொல்லி தொலை. ரோட்ல உங்க அம்மாவையும் உங்க ஒய்ஃபையும் பார்த்தேன். ஏண்டாடி என் அம்மாவையும் ஒய்ஃபையும் பார்த்தது உனக்கு அதிர்ச்சியான விஷயமா? அவங்களை இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா? பாஸ் விஷயத்த முழுசா கேளுங்க பாஸ். மேட்டர் என்னன்னா எலியும் பூனையுமா, கீரியும் பாம்புமா, எண்ணெயும் தண்ணியுமா, நீரும் நெருப்புமா, சாம்பாரும் பருப்புமா? என்னடா சொல்ல வர? ஐயோ சொல்றத கேளுங்க பாஸ். வடதுருமும் தெந்துருமும் ஒன்னு சேர்ந்து வந்தது பாஸ். ஐ மீன் உங்க அம்மாவும் உங்க ஒய்ஃபும் ஒன்னா கை கோத்து சந்தோஷமா சிரிச்சு பேசி ஒத்துமையா ஒரே ரோட்ல நடந்து வந்தாங்க பாஸ். அது மட்டும் இல்ல பாஸ், வர வழியில ஒரு பூக்காரம்மா கிட்ட பூ வாங்கி இவங்க தலையில அவங்க வச்சு விடுறதும் அவங்க தலையில இவங்க வச்சு விடுறதும் ஒரே கொண்டாட்டம் தான் பாஸ். போங்களேன். அவங்க 2 பேருக்கு என்னதான் பாஸ் ஆச்சு? அதான் எனக்கு புரியல. வீட்ல இப்படிதான் ஒத்துமையா இருக்காங்கடா. அதனால என்னையும் சரியா கவனிக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துமைக்கு காரணம் என்னன்னு தெரியலடா. கெடுதல் தான் பாஸ். இல்ல அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ சிக்கல மாட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ். என்னடா சொல்ற நீ? உண்மைதான் பாஸ் சொல்றேன். இது வரைக்கும் அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. சூரியனும் சந்திரனும் ஒண்ணு சேர்ந்தா உலகத்துக்கே அமாவாசை. ஆனா பண்டரிபாயும் கௌசல்யாவும் ஒண்ணு சேர்ந்தா உங்களுக்கு அமாவாசை. இல்ல இல்ல உங்க வாழ்க்கையில பெரிய இருள் சூழ போகுதுன்னு நினைக்கிறேன். உஷாரா இருங்க. சட்டையெல்லாம் ஒரே ரத்தம். என்ன பண்ண? எவனை கொண்டு போதச்சே? ஏய் அது ஒண்ணும் இல்ல.
அத்தை கௌசிமா டைம் என்னமா ஆகுது? 11 ஆகுது அத்தை. போன் வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. ஷோ இவன் ஒண்ணும் பண்ணல. ஆ. இவன் தூக்கி போய் வச்சிருக்கான். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்னடா அசால்ட்டா சொல்ற? அப்ப மறுபடியும் ஜெயில் கழிச்சுதானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கௌசல்யா, மணி 11:30 இவ்வளவு டிவி பார்த்துட்டு இருக்கியா? வந்து படுவா. இருங்க, டிவில நல்ல படம் ஓடிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து படுக்கிறேன். நீங்க வேணா போய் படுங்க. ஏடா மாதவா, மழை வரும் டிவில சொன்னாங்களேடா. ஏன் நீ கேட்டியா? இல்ல நான் ஒண்ணு கேட்கலடா, அவங்களா தான் சொன்னாங்க. ஷோ, இப்படிதான் மழை பெய்யுன்னு சொன்னாங்கடா. என்ன திடீர்னு 2 பேருமா இவ்வளவு நேரமா டிவி பார்க்க ஆரம்பிச்சீங்க? அம்மா, நீயாவது போய் படுக்க வேண்டியதானமா? ஏடா கௌசல்யா டிவி பாக்குறானா? நான் என்ன அவ தலையில பேனா பாத்துக்கிட்டு இருக்கேன்? நானும் டிவி தானடா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ போய் படு. 2 பேரும் ஒன்னாவே படுக்கிறீங்க, ஒன்னாவே எழுந்துக்கிறீங்க, ஒன்னாவே சுத்துறீங்க, இப்போ ஒன்னா சேர்ந்து டிவி பாக்குறீங்க. உங்க பழக்க வழக்கமே சரியில்லையே. ஏண்டா நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி வயிற்றுச்சல் படுற? வயிற்றுச்சல் இல்லம்மா, சந்தேகம். காரணம் இல்லாம 2 பேரும் ஒத்துமையா சுத்த மாட்டீங்களே, அது கடைசியில வில்லங்கத்தெல்லாம் முடியும். அப்புறம் நான் தான் அவஸ்தை பண்ணோம். சே 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 சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. போ 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 போய் படு போ. சரியில்லம்மா. ஏங்க அதுதான் சொல்றாங்களே, போய் படுங்க. காலையில நீங்க தான் நேரத்துக்கு ஆபீஸ் போகணும். எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. போங்க. 2 பேரும் தன்னா விட்டா பேசுறீங்களே, பாக்குறேன். நல்ல சீன். இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சே. நீங்க பயப்படாம இருக்கறத நான் போய் டார்ச் எடுத்து வரேன். பாத்துமா, இருட்டுல கண்ணு தெரியுதா? பாத்துதான். ஐயோ, சும்மா உன்னை பகல்ல பார்த்தாலே பயமா இருக்கும், இருட்டுல பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடி. கௌசல்யா, அதான் கரண்ட் கட் ஆயிடுச்சுல்ல, போய் படுக்கலாம்ல. இன்னும் டிவி பார்க்க வேண்டியது, போய் படுக்க போங்க. கரண்ட் கட்டான என்ன, நாங்க டார்ச் போட்டே டிவி பார்ப்போம். டேய், நீ என்னடா நாங்க படுக்கிறதுலயே குறியா இருக்க? மா, கரண்ட் எல்லாம் போயிடுச்சுல, அப்புறம் டிவி பார்க்க முடியும். அதான் போய் படுக்க சொல்றேன். கரண்ட் இல்லாம ஃபேன் ஓடாது, ஏசி ஓடாது. நீங்க எப்படி இருந்தாலும் கொரட்டை விட்டு பேன் தூங்குவீங்க. எங்களால அதான் முடியாது. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வருவோம். ஷோ கௌசல்யா, டேய் உன் பொண்டாட்டி தான் அன்பா சொல்றால, போயேண்டா. என்ன சதி பண்ண போறாங்கன்னு தெரியலையே. கௌசல்யா, நான் தான் பேசல, அப்பதான் டார்ச் அடிக்கிற. உங்க மைண்ட் வாய்ஸ் பேசுதே, அதான் டார்ச் அடிக்கிறேன். டேய் போடா. வாங்க. கௌசிமா, அவனுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. அதாண்டி இப்படி வேவு பாக்குறான். போன் வர டைம் ஆயிடுச்சு. வா, நம்ம 2 பேரும் கார்டனுக்கு போயிடலாம். ஓ, பாத்து போ. இந்த 2 திருட்டு குழந்தைகளும் ஏதோ பண்ணுதுங்க, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆஹா, எங்கேயோ போகுதுங்களே. மாட்டினாங்க பாருப்பா. அமெரிக்கா போன். கையோ கட்டாதீங்க. பேசுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஐயோ போன்ல சத்தமா பேசுங்க சார். சொல்லுங்க சார். 10,000 போட்டேன் சார். ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சிச்சா சார்? சார், என் பேரை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்களா? மேரேஜ் தூக்குங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? சாரி, என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், இந்த பிரைஸ் பணம் எப்ப சார் வரும்? இது பார்சல் சார்ஜுக்கு 20,000 ரூபாய் கட்டணுமா? ஒரு நிமிஷம் சார். என்னடி இப்ப திடீர்னு 20,000 ரூபாய் கேக்குறான்? பின்ன பணத்தை எனக்கு காத்துல பார்க்க விடுவாங்க? பார்சல் பண்ணி பத்திரமா கொரியர்ல அனுப்பணும்ல, அதுக்கு செலவாகத்த. தரேன்னு சொல்லுங்க. சார், என் மருமக 20,000 ரூபாய் தராளா சார்? கேக்கிட்ட எங்க இருக்கு? நீங்க தரேன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். ஏய், எங்கிட்ட எங்கடி இருக்கு 20,000 ரூபாய்? கேக்கிட்ட மட்டும் இருக்கா என்ன? எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தருவோம். சார், நாங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நாளைக்கு உங்க அக்கவுண்ட்ல போட்டுறோம்.